ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பதிவு செஞ்ச வாக்காளர்கள 30 விழுக்காடு பேர் வரல. என்ன வாக்கு சதவிகிதம் குறைய என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான குறைவு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தோணல. காரணம் என்ன அப்படின்னா 2014 73.7% வாக்குப்பதிவு நடந்துருச்சு. 2019 72.44. அதுக்கப்புறம் இப்போ 2024 69.4 ஆயிருக்கு. இதில் 3 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2014 2019 2 தேர்தல்களுமே ரொம்ப சூடு பிடித்த ஒரு தேர்தல்கள். 2014 காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திமுக தனியாக நின்றுச்சு, காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. அன்றைக்கி திமுக ரொம்ப பலகீனப்பட்டுருச்சு. காங்கிரஸும் அப்படி தான் 2014 கடுமையான அதிருப்தி எல்லாம் இருந்துச்சு. அப்போ தான் மோடி எழுந்து வராரு. இங்கே பாஜக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருந்துச்சு, பாமகவோட தேமுதிகவோட. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறப்பயே 73.7 தான் நடந்துச்சு. அதே போல் 2019ங்கிறது அது ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு. அது ரிசல்ட்ஸ்லேயே வந்துச்சு. அப்கோர்ஸ் அதிமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி அலை இருந்துச்சு. மோடி எதிர்ப்பு அலைங்கிறதும் கடுமையாக இருந்துச்சு. அப்பயும் 72.4 அந்த மாதிரி அதிருப்தி அலை இல்லையா? மக்கள் பெரிய அளவுல திரண்டு ஓட் பண்ணல. அப்ப அந்த அதிருப்தி எதுவும் இல்ல அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதுல முதல் விஷயம் இதுல ரொம்ப அப்படி பாரதூரமா நம்ம போய் மக்கள் ஆர்வத்தோட போடுறதுக்கான எதுவும் விஷயத்தை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா 80-85% இல்ல 90% வந்திருக்குன்னு சொன்னா நம்ம இப்படி கேட்க விரும்புறேன். நீங்க முன்னாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இந்த முறை வாக்கு சதவீதம் உயரல, குறைஞ்சிருக்கு, இப்ப கிட்டத்தட்ட சேமா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு அந்த மாதிரி ஆளும் அரசு மீதான அதிருப்தி பெருசா இல்ல, அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சப்போஸ் இல்லன்னா சென்டர் மேலயா ஸ்டேட் மேலயா? இல்ல நாம இப்ப இங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, களத்துல இருக்கக்கூடிய டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து தான் பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரியான டர்ன் அவுட்ஸ் அப்படியே நேரடியா ரிசல்ட்ஸ் இப்படி தான் வரும் அப்படிங்கிறதோட பொருத்தி பார்க்கக்கூடிய வரலாறு இல்லை. அதனால நம்ம களத்தில் டிராவல் பண்ணப்ப இருக்கக்கூடிய உணர்வோடு இதை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மாநில அரசுக்கு எதிராக ஒரு பெரிய பாரதூரமான அதிருப்தி எல்லாம் களத்தில் பார்க்க முடியலை. அஃப்கோர்ஸ் எல்லா கருத்து கணிப்புகளுமே திமுக கூட்டணி லேண்ட்ஸ்லைட் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறதுனால அதுதான் கிட்டத்தட்ட கள நிலவரமும். ஒரு அதிருப்தி இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்கக்கூடியதை நம்ம அங்கே பார்க்கல. அதே சமயம் எப்போதுமே 2014 2019 2 தேர்தல்கள்லையுமே பாஜகவுக்கு எதிரான மத்தியில் பாஜக ஏனைய பகுதிகளில் எழும்போது இங்கே அதற்கு ஒரு எதிர்ப்பு அலை, மோடி குறிப்பாக ஆன்டி மோடி வேவ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். பட் அதுவுமே இந்த வாட்டி இங்கே திமுக பலமாக இருக்கும்போது ஒன்றும் பெரிய அளவில் போய் அடித்து நான் போட்டு தான் இது எல்லாத்தையும் மாற்ற போகிறோங்கிற மாதிரியான அளவுக்கான மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் சரி அப்படியான ஒரு பெரிய விஷயம். அப்ப இந்த அனாலிசிஸ் மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இங்க இவங்க தான் வரப்போறாங்க, அவங்க வரப்போறாங்க, அதனால நம்ம போட்டு ஒன்றும் மாற போறது இல்லை. அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயமா இதை எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிதான் நான் பார்க்குறேன். அதாவது பெரிய அதிருப்தி இருக்கிறதுனால நான் ஓட்டு போடலங்கிறதும் இல்லை, அல்லது நான் இப்போ போட்டு இப்போ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற ஒரு தேவைக்கான அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க முடியுதுன்னா, எங்கே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அங்கே டர்ன் அவுட்ஸ் ஓரளவுக்கு. இப்போ உதாரணமாக தருமபுரி நம்ம பார்ப்போம். கடந்த 2 தேர்தல்களை போலவே இந்த முறையும் அங்கே இன்னும் சொல்லப்போனால் 2 தேர்தல்களை காட்டிலும் இந்த முறை அதிகமாக டர்ன் அவுட் அங்கே வந்திருக்கு. கடுமையான போட்டி அங்கே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான சில இடங்களில் அந்த விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் எங்கெல்லாம் ஓட்டு குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுல நகர்ப்புறம் கிராமப்புறம் சார்ந்த விஷயங்கள். இது ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். நம்ம நேரடியாக இந்த விஷயத்தை கொண்டு போய் ரிசல்ட்ஸோடு பொருத்தி பார்க்கிறதை காட்டிலும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இது ஏன் ஓட்டு போடல அப்படிங்கிறது, 3 நாள் விடுமுறைக்காக போகிற ஆட்களை என்ன நம்ம பண்ண முடியும்? அப்படி போன ஒரு கூட்டமும் இருக்குது. லீவ் போட்டு சேர்த்தாப்பில் போயிட்டு வருவோம், ஊரில் போயிட்டு போவோம் அப்படின்னு போன ஒரு கூட்டமும் இருக்குது. அப்புறம் நீங்கள் நகர்ப்புறங்களில் இருக்கிற ஆட்கள் அவர்களுடைய ஓட்டு தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கிராமப்புறங்களில் போகிறது இதெல்லாம் நம்ம சமூகவியல் ஆய்வோடு தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த கருத்தை நான் வாங்கிக்கிறேன். இப்போ பல்வேறு காரணிகளால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இந்த குறைஞ்ச விழுக்காடு அப்படி இந்த குறைவான வாக்குப்பதிவு அப்படின்றது யாருக்கு சாதகத்தை கொடுக்கும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது மாதிரியான ஒரு டிசிஷனுக்கு இந்த ஓட்டுப்பதிவை வச்சு நம்மளால் போக முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. இது கிட்டத்தட்ட அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 80% 85% ஓட்டு விழுந்திருக்குன்னா அதை நாம் பார்க்குறதுக்கு அதில் ரியலாகவே ப்ளே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள் வராங்க, அவங்க எந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்களோட வராங்கங்கிறத பார்க்கலாம். முன்னாடி நம்ம களத்துக்கு போன அனுபவங்களோட அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது ரொம்ப குறைவாக நான் பார்க்கல. அதாவது ஒரு பெரிய மாறுபாடு பெருசாக உயர்ந்துருச்சுனோ பெருசாக குறைஞ்சிருக்கணும், இது ஒரு போக்கில் அப்படியே ஒரு புரியுது. நீங்க வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் குறித்து சொன்னீங்க. அப்போ இந்த டேட்டா வச்சு முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவுல வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவங்கள ஈர்க்க முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, முதல் தலைமுறை வாக்காளர்கள் வரல அப்படிங்கிறது இல்லை, அவர்களை முழுமையாக கொண்டு வரல. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சுச்சு. என்னன்னு சொன்னால், நேற்று காலையிலேருந்து இருந்த நகர்வுகளை பார்க்கும்போது மதியத்துக்கு அப்புறம் வாக்குப்பதிவுங்கிறது பல இடங்களில் ரொம்ப சூடாக நடந்துச்சு. அப்போ இன்னும் சொல்லப்போனால் கட்சிகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாமல் இருக்கிறவங்கள எப்படியாவது ஓட்டு போட வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணி போட வச்சாங்க. அதனால இது பல தரப்பு காரணிகள் தான் இதில் நிறைஞ்சிருக்கிறதா நினைக்கிறேன். தவிர நான் ரிசல்ட்டோட போய் இதை பெருசா ஒப்பிட்டு பார்க்கறது கூட குறைச்ச இல்லை. சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.